பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கையை நாம் உற்று நோக்கி அதை பலப்படுத்த இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நான் யாரை நம்புகின்றேன்? என்னுடைய நம்பிக்கை யாரில், எதில் உள்ளது என்பதை நாம் உற்று நோக்கி அந்த நம்பிக்கையை சீர்தூக்கி பார்க்க, அந்த நம்பிக்கையை இறைவனில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஆழப்படுத்த இந்த சிந்தனை துளி நம்மை அழைக்கின்றது. நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 6-10. நூற்றுவ தலைவன் ஆண்டவரிடம் வந்து பணிந்து வேண்டுகின்றார். ஐயா, என் மகன் முடக்குவாதத்தால் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றான். நீர் அவனை குணப்படுத்தும் என்று மன்றாடி வேண்டினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் என்று சொன்னார். அதற்கு அந்த நூற்றுவ தலைவன் சொன்ன பதில், ஐயா, நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன். ஆயினும் ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், என் மகன் நலமடைவான். இந்த வார்த்தையை கேட்டபோது ஆண்டவர் வியப்பில் ஆழ்ந்தார். தன்னை பின்தொடர்ந்த மக்களை பார்த்து சொல்றார், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் காணவில்லையே. நீ நம்பியவாறே உன் மகன் நலமடைவான், நீ போகலாம் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையின் பொருட்டு அந்த மகனை குணப்படுத்தினார் ஆண்டவர். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் வல்ல செயல்களையும் நாம் காண வேண்டுமென்றால் அதுக்கு அடிப்படை விசுவாசம். விசுவாசம் நம்மிடத்தில் இல்லை என்றால் எந்த ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்மால் உணர முடியாது. ஆம், இந்த நூற்றுவ தலைவன் இவர் என்ன யூதரா? இவர் என்ன இயேசுனுடைய சீடரா? உண்மையில் இல்லை. இவர் யூதர் அல்ல, இவர் இயேசுவின் சீடரும் அல்ல. ஆனால் ஒரு புறவினத்தாரிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இத்தகைய நம்பிக்கை இருந்தது என்றால், திருமுழுக்கு வழியாக ஆண்டவரை விசுவசித்து கிறிஸ்து வாழும் நாம் அனைவரும் எத்தகைய ஆழமான விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடைய அற்புதத்தையும் வல்ல செயல்களையும் நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் வெறுமனே நாம் பெயரளவில் கிறிஸ்தவர்களாகவும் பெயரளவில் திருமுழுக்கையும் மற்ற அருட்சாதனங்களையும் பெற்றால் மட்டும் போதாது. மாறாக இந்த நூற்றுவ தலைவனை போல ஆழ்ந்த விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அந்த அற்புதத்தையும் வல்ல செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும். இந்த விசுவாசத்தை பெறுவதற்கு நாம் பெரிய பெரிய மகான்களோ மெத்தம் படித்த பட்டதாரிகளோ இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்ல செயல்களையும் நாம் அனுபவிக்க கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதுமானது. அந்த விசுவாசம் நம்மை வழிநடத்தும், அந்த விசுவாசம் நம்மை மீட்கும், அந்த விசுவாசம் நமக்கு சுகத்தை தரும். ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, அன்பு இயேசுவே, உமது வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் நானும் என் வீட்டாரும் சுகம் பெறுவோம், விடுதலை பெறுவோம். ஆண்டவரே, என்னை சூழ்ந்திருக்கின்ற என் உறவுகளை, என் நண்பர்களை, இந்த உலக மாந்தர்களை தொடும். எங்களுடைய விசுவாசத்தை அதிகரியும். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை தாரும், விசுவாசம் என்ற கொடையை தாரும். நாங்கள் அப்பொழுது எந்த ஒரு ஐயப்பாடும் இன்றி உம்மை நாங்கள் முழுமையாக விசுவசித்து உம்முடைய அற்புதத்தையும் வல்ல செயல்களையும் எங்களுடைய வாழ்க்கையில கண்டுணர்ந்து உமது வழியில் நடந்து உம்முடைய சாட்சிகளாக மாற வரமருளும் எங்கள் இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென்.